கும்பராசிக்காரர்களுக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அண்ணே 100 ரூபா கொடுங்கண்ணே ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிட்றேன்பாங்க. நீங்கள் நம்பி கொடுக்கலாம், ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ஏன்னா ஏமாற்றி பழக்கம் இல்லை. ஸோ இப்போது உடம்புல வந்து யார் இருக்கா, ராசியிலே ராகு. இந்த ராகு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். மீனராசிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அடுத்து கும்பராசிக்கு வேலை செய்வார் ராசியில். ஏன்னா குரு பார்வை இத்தனை நாள் இருந்தது, குரு பார்வை மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகு, ராகு ஜூனுக்குள்ளே என்ன பண்ணுவார், டைவர்ஸை கொடுப்பார். இதுதான் பெரிய பிரச்சனை. கும்பராசிக்காரர்களுக்கு ராகு வந்ததுக்கான வேலையை செய்வார். அடுத்த ரவுண்ட் அதுதான். ஸோ இப்போது வீட்டில் டைவர்ஸ் பேப்பரை கையில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நீ கையெழுத்து போடுறியா, நான் போட்டுமா? ஃபஸ்ட்டு கேள்வியே தான், ரொம்பலாம் யோசிக்காத. நீயே போறியா, நானே அனுப்பட்டுமா? ஆமாம்மா, ஏமா அப்படியே? இதுக்கு தான் கும்பராசிக்கு ராம்ஜி சொல்கிறத பார்க்காதன்னு சொல்கிறது இதுக்கு தான். பத்தியா இப்படி கொளுத்து விட்டு போயிட்டார் பாரு. இப்போ நல்லா இருக்கிறவனு யோசிக்க வச்சிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி ராசியிலே ராகு. ராகு வர்றப்ப என்ன செய்யணும், கம்முன்னு இருக்கணும். என்ன இங்கே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கம்மா ஒன்றில் புரியுதா பிருந்தா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசியில் ராகு வர்றதும் ஒன்று தான், 4-5 நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகம் வருகிறது. என்ன யோகம்? ஒரு ஊரே 12ஆம் வீட்டில் வந்து வருகிறது. என்னது? 3-10 கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் ஆகிறார். மிகப்பெரிய பொறுப்புகள் வரப்போகிறது.